வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி அருகே திருடர்களால் படுகொலை செய்யப்பட்ட காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் உருவப்படத்திற்கு காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். சேலத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறி 5 வீடுகள் சேதம். மூதாட்டி உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ராமேஸ்வரத்தில் ஓடும் பேருந்தில் காதல் திருமண ஜோடிக்கு அரிவாள் வெட்டு. உறவினர்கள் துரத்தி தாக்கியதால் சக பயணிகள் அலறியடித்து ஓட்டம். சமூக வலைதள பக்கங்களில் தனது பெயரில் இருந்து கணவர் பெயரை நீக்கிய நடிகை பிரியங்கா சோப்ரா. சமூக வலைதளங்களில் பரபரப்பு. விரிவான செய்திகள். சேலத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறி 5 வீடுகள் இடிந்து சேதமடைந்ததுடன் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சேலம் பாண்டுரங்கன் தெருவில் உள்ள தீயணைப்புத்துறை சிறப்பு நிலை அலுவலர் பத்மநாபன் என்பவர் வீட்டில் இன்று காலை கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து நேரிட்டது. இதில் அவரது வீடு உட்பட அருகே இருந்த 5ற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் ராஜலட்சுமி என்ற மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 7 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே பொக்லைன் வாகனத்தின் உதவியுடன் சுவரில் துளையிட்டு இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேருந்தில் காதல் திருமண ஜோடியை ஓட விரட்டி அரிவாளால் தாக்கிய 2வரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தை சேர்ந்த வினித் என்ற இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த பில்கேஸ் என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு அப்பெண்ணின் தந்தை சுரேஷ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி பில்கேஸ் காதலன் வினித்துடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு கேட்டு ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முறையிட்டதை அடுத்து அங்கு இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இருதரப்பு பெற்றோரையும் அழைத்து சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பில்கேஸ் வினித்தின் தந்தை ஜஸ்டின், தாய் குளோரியா ஆகியோர் ஊருக்கு அரசு பேருந்தில் புறப்பட்டு சென்றனர். மண்டபம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றது. அப்போது அங்கு வந்த அப்பெண்ணின் அண்ணன்களான யாகப்பா மற்றும் ஆண்டனி ஆகிய இருவரும் பேருந்தில் ஏறி காதல் ஜோடியையும் தடுத்த ஜஸ்டின், குளோரியா ஆகியோரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு பேருந்தை விட்டு எகிரி குதித்து ஓடினர். பின்னர் அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட 2வரையும் போலீசில் பிடித்துக் கொடுத்தனர். காயமடைந்த 4வரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நடிகை பிரியங்கா சோப்ரா தனது சமூக வலைதள பக்கங்களில் தனது பெயரில் இருந்து கணவரின் பெயரை நீக்கியுள்ளதால் சமூக வலைதளங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக இருந்த பிரியங்கா சோப்ரா குவாண்டன்கோ என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானார். இதனைத் தொடர்ந்து ஹாலிவுட் படங்களிலும் வெப் சீரிஸ்களிலும் பிரியங்கா சோப்ரா நடித்து வருகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஹாலிவுட் நடிகரும் பாடகருமான நிக் ஜோன்ஸை பிரியங்கா சோப்ரா காதல் திருமணம் செய்து கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக கவனம் செலுத்துபவரான பிரியங்கா சோப்ரா தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் தனது பெயரின் பின்னால் இருந்த கணவரின் பெயரை நீக்கியுள்ளது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா என்று சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பிரியங்கா சோப்ரா தரப்பு இதனை மறுத்திருக்கிறது.
படங்களில் பயன்படுத்தும் பெயரையே சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதற்காக இவ்வாறு மாற்றியுள்ளதாக நடிகை பிரியங்காவின் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு இன்று 2வது நாளாக ஆய்வு செய்கிறது. கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் வெள்ள சேதத்தை மதிப்பிடுகின்றனர். தமிழகத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் பல மாவட்டங்களில் விவசாய பயிர்கள் மற்றும் வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. அதில் ஒரு பகுதியினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். விருந்தினர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்த்தனர். பின்னர் வடக்கு தாமரைக்குளம் பகுதியில் சேதமடைந்த தடுப்பணையை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து குமாராகோவில், பேயன்குடி, தேரேகால்புதூர், திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் விளை நிலங்களில் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் சாலை பாதிப்புகளை பார்வையிட்டனர். இந்நிலையில் 2ஆம் நாளாக இன்று கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்கின்றனர். மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் கடந்த 2 வாரங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன. பல குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கிறது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து சென்னையில் மத்திய குழு ஆய்வு செய்தது. புளியந்தோப்பு, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். மேலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி மத்திய குழுவினரிடம் எடுத்துரைத்தார். டெம்பரரி ரெஸ்டோரேஷன், ரோட் டேமேஜஸ் பற்றி, மழைநீர் வடிகால் டேமேஜஸ் பற்றி, சப்வேஸ் டேமேஜஸ் பற்றி எல்லாம் விவரம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதவி நாங்கள் கேட்டிருக்கோம். அதே பிறகு பர்மனெண்ட் ரெஸ்டோரேஷன், எந்தெந்த ஏரியாவில் வந்து நீண்ட காலமாக தண்ணி தேங்கும், அங்கே எப்படி லாங் டேர்ம் எங்களுக்கு பிளான் வந்து தேவை இருக்குது அவங்களுக்கு சுட்டி காண்பிச்சிட்டோம். அதே நேரத்தில் ரோட்ஸ், கல்வர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ண வேண்டும் என்பதை பர்மனெண்ட் புள்ளி விவரங்கள்லாம் சிஆர்எஸ்ஆர் தான் கால்குலேட் பண்ணாங்க, எங்களுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் மாநகராட்சி சார்பாக எங்களுக்கு ஃபுல் டாட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாங்கள் விவரம் சொல்லிவிட்டு இப்போ வந்து அடுத்து தாம்பரம் போயிட்டு அங்கே ஆய்வு செய்த பிறகு அவங்க மகாபலிபுரம் போயிட்டு அப்புறம் அடுத்து வந்து பாண்டிச்சேரி போகிறதாக அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. திருச்சி சோழமான் நகரில் ஆடு திருடும் கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் வீட்டில் அவரது திருவுருவப் படத்திற்கு டிஜிபி திரு சைலேந்திரபாபு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பூமிநாதனின் வீர மரணம் தமிழக காவல்துறையின் வீரத்தையும் விவேகத்தையும் பறைசாற்றுகிறது என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். பூமிநாதன் அவர்களுக்கு காவல்துறை வீர வணக்கம் செலுத்துகிறது. அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக இருக்குது. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் அவங்களுடைய மெடல் வாங்கியிருக்கிறாரு. தீவிரவாத தடுப்பு கமாண்டோ பயிற்சி எடுத்திருக்கிறாரு. சிறந்த வீரன். அதோட வீரத்தோடையும் விவேகத்தோடையும் தான் வேலை பார்த்துருக்கிறாரு. அவருடைய வீர மரணம் தமிழ்நாடு காவல்துறை, கடமைமிக்க காவல்துறை, வீரமிக்க காவல்துறை, விவேகமிக்க காவல்துறை. டெல்லியில் காற்றின் தரம் தீவிரமான நிலையில் இருந்து சிறிது மேம்பட்டுள்ளது. எனினும் மிக மோசமான நிலை என்ற அளவிலேயே காற்றின் தரம் நீடிக்கிறது. தலைநகர் டெல்லியில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு காற்றின் தரம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. காற்றின் தர குறியீட்டு எண் தொடர்ந்து 400க்கு மேல் பதிவாகி வந்தது. இதில் காற்று மாசு மிக தீவிரமான அளவில் உள்ளதை குறிப்பதாகும். இந்த விவகாரத்தில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் டெல்லியில் காற்று மாசை குறைக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதோடு கட்டுமான பணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர்களை வீட்டில் இருந்தே பணிபுரிய வைக்குமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னர் காற்று மாசு சிறிது குறைந்து கடந்த சில தினங்களாக 300 என்ற அளவில் பதிவாகி வருகிறது. இன்று டெல்லியில் காற்றின் தரம் 315ஆக பதிவாகி உள்ளது. இது மிக மோசமான அளவை குறிப்பதாகும். காற்றின் தரம் 100க்கும் கீழ் இருப்பதை பாதுகாப்பான அளவு என்பது குறிப்பிடத்தக்கது.
புதிய வேளாண் சட்டம் தொடர்பான போராட்டங்களில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நாடு தழுவிய விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்தார். கடந்த ஓராண்டு காலமாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்கள் பிரதமரின் அறிவிப்பு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதிய கிசான் யூனியன் தலைவர் திரு ராகேஷ் திகாய்த், விவசாயிகள் மற்ற கோரிக்கைகளையும் மத்திய பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்ட போது உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை விவசாயிகள் போராட்டம் முடிவுக்கு வராது என்றும் அவர் அப்போது உறுதிபட தெரிவித்தார். பஞ்சாப், கோவா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. கோவா, மணிப்பூர் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதியுடனும் பஞ்சாப் மாநிலத்தின் பதவிக்காலம் மார்ச் 15ஆம் தேதியுடனும் முடிவடைகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலமும் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா நேற்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது தொடர்பாக அந்தந்த மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். ஏமனில் உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்நாட்டிற்கு ஆதரவாக போரிட்டு வரும் சவுதி அரேபியா கூட்டு படைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருப்பது கண்டன தெரிவித்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏமன் அரசுக்கு எதிராக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் போர் புரிந்து வருகின்றனர். இதில் தலைநகர் சனாவை கைப்பற்றிய நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ஈரான் அரசு செயல்பட்டு வருகிறது. அதேபோல ஏமன் அரசுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஏமன் மற்றும் சவுதி அரேபியா கூட்டுப்படைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தலைநகர் சனாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அமெரிக்கா தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கரூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கனகராஜ் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற வேனை கைப்பற்றிய காவல்துறையினர் தப்பியோடிய வேன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெங்கல்பட்டியில் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கனகராஜ் உயிரிழந்தார். சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் கனகராஜை மோதிய வாகனம் பஞ்சப்பட்டியை சேர்ந்தது என்பதும் அந்த வாகனம் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆட்களை ஏற்றி வர பயன்படுத்தப்பட்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு வாகனம் மற்றும் ஓட்டுநரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது தோகமலையை அடுத்த கழுவூர் பகுதியில் ஆதரவின்றி நிறுத்தப்பட்டிருந்த வேனை சோதனையிட்டதில் அது கனகராஜ் மீது மோதிய வாகனம் என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் தோகமலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பியோடிய ஓட்டுநர் சுரேஷ்குமாரை தேடி வருகின்றனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 7500 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 543 நாட்களில் இல்லாத அளவிற்கு குறைந்த மதிப்பீடாக இது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் புதிதாக 7579 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த 543 நாட்களுக்கு பிறகு பதிவான குறைந்த எண்ணிக்கையாகும். இதன் மூலம் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,46,26,480 உயர்ந்திருக்கிறது. நோய் தொற்றால் 236 பேர் உயிரிழந்த சூழலில் இதுவரை 4,66,147 பேர் பலியாகி உள்ளனர்.
வைரஸ் பாதிப்பில் இருந்து 12,202 பேர் குணமடைந்திருக்கும் நிலையில் இதுவரை 3,39,46,749 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி வைரஸ் பாதிப்புடன் 1,13,584 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீர் சக்ரா விருது பெற்ற தமிழ் மண்ணின் தவ புதல்வன் திரு அபிநந்தன் வர்த்தமானுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி தாய் நாட்டை காப்பாற்றி பெருமை சேர்த்தவர் திரு அபிநந்தன் வர்த்தமான் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார். இதற்காக அப்போதே இந்திய ராணுவத்தால் கௌரவிக்கப்படும் 3வது உயரிய விருதான வீர் சக்ரா விருது திரு அபிநந்தனுக்கு அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, தற்போது நமது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கியதை பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மண்ணின் தவ புதல்வன் திரு அபிநந்தன் வர்த்தமானுக்கு உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டையும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் உறவினரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பன்ருட்டிக்கு சரக்கு வாகனத்தில் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள ஆமூர் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்தபோது சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தேன்மொழி, சேகர், லட்சுமணன் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்றவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீமூலக்கரை பகுதியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீமூலக்கரை பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் கல்குவாரிகள் அதிக அளவு இருப்பதால் காற்று மாசு ஏற்பட்டு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அங்கு தனியார் நிறுவனம் சார்பில் கல்குவாரி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் கட்சியினர் தெருமுனை பிரச்சார பேரணியில் ஈடுபட்டனர். வடச்சேரியில் உள்ள காந்தி சிலை முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் தெருமுனை பிரச்சார பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சாலையில் தேங்கிய வெள்ள நீரில் 2.5 வயது குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. RS மணி நகரில் வசிக்கும் சந்திரன் என்பவரின் 2.5 வயது குழந்தை சுதேசமித்திரன் வீட்டு வாசலில் தேங்கியிருந்த மழைநீரில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நிகழ காரணம் என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கரூரில் தொடர் மழை காரணமாக மாடி வீடு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தேவா, ராஜு, குமார் ஆகிய 3 பேர் கரூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் முன்பக்க அறை எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் உள்பக்க அறையில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த இருவரை பத்திரமாக மீட்டனர். சென்னை அருகே உள்ள மணலி புதுநகர் பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறந்து விடப்படும் உபரி நீரால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலி புதுநகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அங்குள்ள குடிசை பகுதிகள், காவல் நிலையம், அரசு நூலகம், அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகம் ஆகிய இடங்களில் மழைநீர் வடியாமல் உள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் 200 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மற்றும் 50 ஏக்கர் தோட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கொள்ளிடம் ஆற்றின் அருகே உள்ள நாதல்படுகை கிராமத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நாதல்படுகை கிராமத்தில் மட்டும் 200 ஏக்கர் சம்பா பயிர்கள், 50 ஏக்கர் தோட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருச்சி நவல்பட்டு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு சரவண சுந்தர் கீரனூர் காவல் நிலையத்தில் பேட்டியளித்தார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பூமிநாதன் சக காவல்துறையினரிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தபோது குற்றவாளி மணிகண்டன் மற்றும் இருவர் சேர்ந்து தாக்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த வழக்கில் 3 நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் ஒருவர் மணிகண்டன் என்ற பெயர் கொண்ட நபர், மற்ற இருவரும் இளம் சிறார்கள். அவர்கள் பெயரை நாம் இங்கே கூற இயலாது. அவர்களை கைது செய்து வழக்கில் சம்பந்தப்பட்ட சில ஆவணங்கள், சில பொருட்கள், கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி ஆகியவை தற்பொழுது கைப்பற்றப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய பொது முடக்கம் அமலுக்கு வந்தது. பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கட்டுக்குள் வந்தாலும் ஒரு சில நாடுகளில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்நாடுகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் தொடங்கிய பொது முடக்கமான 10 நாட்கள் அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் உணவகங்களை மூடவும் பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தும் ஆஸ்திரிய அதிபர் அலெக்சாண்டர் ஷாலன்பெர்க் அறிவித்தார். பெரும்பாலான வர்த்தக மையங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் கலாச்சார நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் ஆஸ்திரிய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட உள்ளது. வரும் பிப்ரவரி 1 முதல் ஆஸ்திரியாவில் தகுதியுடைய அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட விரும்புவதாக நாட்டு வானொலியில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் மாரடோனா 20 வருடங்களுக்கு முன்பு தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் மிக சிறந்த வீரர்களில் ஒருவரான டியாகோ மாரடோனா கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தனது 60வது வயதில் மரணமடைந்தார். கியூபாவை சேர்ந்த மாவ்ஸ் அல்வார்ஸ் என்ற 37 வயது பெண்மணி கால்பந்து வீரரான மாரடோனா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2000 ஆண்டு மாரடோனா ஹவானாவில் உள்ள மருத்துவமனையில் போதை மருந்து பயன்பாட்டிற்காக சிகிச்சையில் இருந்தபோது தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இதனால் தனது குழந்தை பருவம் முழுவதும் பாழாகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவதற்காகவே தான் இப்போது புகார் அளித்துள்ளதாகவும் மாவ்ஸ் அல்வர்ஸ் தெரிவித்துள்ளார். கியூபாவின் முன்னாள் அதிபரான மறைந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் மாரடோனாவுக்கு இருந்த நட்பு காரணமாக தனது குடும்பத்தினரால் அந்த காலகட்டத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த புகாருக்கு கியூபா அரசு எந்தவித பதிலும் இதுவரை தெரிவிக்கவில்லை. மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் காரணமாக நீட் முதுகலை கலந்தாய்வு இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது. இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா என்று நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை நீட் முதுகலை கலந்தாய்வு தொடங்காது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. இந்நிலையில் மருத்துவ இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கப்பட உள்ளன.